பீஃப் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே வந்தால் தரமாக சாப்பிட்லாம். இது வந்து தவா ஃப்ரை. சென்னையில் வந்து ஒரு தாஜ்மஹாலில் போய் சாப்பிட்டிங்கன்னா எப்படி இருக்குமோ அதே ஸ்டைலு. தவா கறி தவா கறி வேற லெவலு. செம்மையாக இருக்குப்பா. எப்போ வந்தாலும் இங்கே தான் சாப்பிடுவேன். மாட்டுவால் சூப்பு கொடுக்குறோம். நிறைய விஷயத்துக்கு பெனிஃபிட்டு அது பார்க்கறவங்களுக்கு தெரியும். ஹாய் அன்பா, நடுக்காட்டில் யாருக்குமே தெரியாத ஒரு பீஃப் கடைக்கு வந்திருக்காங்க. அந்த கடை பேர் ஹோட்டல் பானு பிரியா. நம்ம வந்து சுத்த சைவம் தான் கேள்விப்பட்டிருப்போம். அண்ணன் வந்து சுத்த அசைவம்னு சொல்லி போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே ரொம்ப ஃபேமஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா பீஃபில் எல்லா ஐட்டமும் கிடைக்கும். வாங்க உள்ளே போயிட்டு செம்மையாக சாப்பிட்றலாம். அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்கள் பேருங்க? என் பேர் பிரசாந்த். கடையில் வந்து சுத்த அசைவம்னு சொல்லி போட்டிருக்கீங்க. நான் வந்து சைவம் தான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் என்ன அசைவம் போட்டிருக்கீங்க? அதாவது ஃபுல்லாக நான்வெஜ் சம்மந்தப்பட்டதாக சுத்த அசைவம் அப்படின்னு போட்டேன். சைவமே கிடையாது. சைவமே கிடையாது, ஒன்லி அசைவம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது வந்து தவா ஃப்ரை. அதாவது சென்னையில் வந்து ஒரு தாஜ்மஹாலில் போய் சாப்பிட்டிங்கன்னா எப்படி இருக்குமோ அதே ஸ்டைலு. இதில் வந்து வெங்காயம் தக்காளி எதுவுமே வராது. சும்மா டெக்கரேஷனுக்காக போட்டு வச்சுருக்கேன். ஓகே. லைவாக வெறும் கறி மட்டும்தான். கறி அதை தாண்டி மசாலா, அவ்வளோதான். மசாலா வேறு எந்த இதுவுமே கிடையாது. 100 கிராம் வந்து 50 ரூபான்னு கொடுத்துட்டு இருக்கேன். ஓகேண்ணே. ஆனால் இது கூடவே என்னென்ன வேறு என்ன கொடுத்துட்ருக்கீங்க? இது கூட பார்த்தீங்கன்னா மாட்டுவால் சூப்பு கொடுக்குறோம். நைட்டில் பார்த்தீங்கன்னா சூடான இட்லி சப்பாத்தி இது ரெண்டுமே நம்மள்ட்ட நல்லா போய்கிட்டு இருக்கு. ஓகே. நம்மளுக்குன்னு கஸ்டமர் இருக்காங்க. அவங்க ஈவினிங் இதுக்கு மேலே வர ஆரம்பிச்சிருவாங்க. நைட்டு ஒரு 9:30-10 மணி வரையும் நம்மளுக்கு கிடைக்கும். மதியம் என்ன தெரியுங்கண்ணா? மதியானத்துக்கு பார்த்தீங்கன்னா தம் பிரியாணி தரோம். பீஸ் எல்லாம் உள்ளே போட்டு தான் செய்வோம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இது என்ன மாட்டுவால் சூப்புங்களா? ஆமாம். இது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம அரியலூரில் வேறு எங்கேயுமே போடவே இல்லை. நம்ம ஒரு கல்லில் மட்டும்தான் இருக்கும் மாட்டுவால் சூப்பு. நான் மட்டும்தான் முத பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த சூப்புக்குன்னு இங்கே வந்து ஃபேன்ஸ் இருக்காங்க. ரைட்டு. இது எதுக்கான பெனிஃபிட்டு? நிறைய விஷயத்துக்கு பெனிஃபிட்டு அது பார்க்கறவங்களுக்கு தெரியும். இப்போ நம்மள்ட்ட இந்த சிக்கன் மட்டன் எதுவுமே கிடையாதுன்னா பீஃப் மட்டும் தாங்களா? எதுவுமே இல்லைங்க, ஒன்லி பீஃப் மட்டும்தான். பீஃப் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே வந்தால் தரமாக சாப்பிட்லாம். ஓகே. நீங்கள் எவ்வளோ நாள் சாப்பிட்றீங்க? 1 வருஷமாக சாப்பிட்டுருக்கேன்ப்பா. டேஸ்ட் எப்படின்னா இருக்குன்னு சொல்லிடுங்க. செம்மையாக இருக்குப்பா. எப்போ வந்தாலும் இங்கே தான் சாப்பிடுவேன். சாப்பிட்டு வீட்டுக்கு பார்சலும் வாங்கிட்டு போவேன். அந்த அளவுக்கு நல்லா ரேட்டும் கம்மி. பிரியாணி அவ்வளோ பக்காவாக செய்கிறாங்க. காலையில் அது மாதிரி இட்லி தோசை கறி வறுவல் எல்லாமே செம்மையாக இருக்கும். பசங்க எல்லாத்துக்குமே ஃபேவரட் கடைனா இந்த கடை தான். தவா கறி தவா கறி வேற லெவலு. அதுமாதிரி பிரியாணி, பீஃப் பிரியாணி இல்லை, எந்த பிரியாணியுமே தான் சரி, எல்லா பிரியாணி கூட அண்ணன் பிரியாணி பெஸ்ட்டு. அது அண்ணன் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. கைஸ், நாம என்ன வாங்கிக்கணும்னு பார்த்தீங்கன்னா பீஃப் பிரியாணி கூடவே முட்டாணி எலும்பு பிரெட் அல்வா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கடையில் ரொம்ப ஸ்பெஷலான தவா கறி, பீஃப் தவா கறிங்க. நல்லா சுட இருக்குது. வாங்க சாப்பிட்ருவோமா? இந்த பிரியாணியை அள்ளி சாப்பிட்றலாம். பாஸ்மதி ரைஸில் தராங்க. இந்த ஏரியாலேயே ஒரு பக்காவான டேஸ்ட்டுங்க. இப்போ அப்படியே பீஃப் கறியும் போட்டு சாப்பிட்ருவோம். சின்ன பீஸாக இது வந்து ஒரு ப்ளஸ் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கறி கடித்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். கூடவே வெங்காயம் அருமையான டேஸ்ட்டுங்க. இப்போ அடுத்ததா கடையில் ரொம்ப ஸ்பெஷலான பீஃப் தவா கறி. இந்த கறியை பாருங்கள். இதில் வந்து நம்ம ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி பார்க்க முடியாது. ஃபுல்லாக அந்த கறி மட்டும்தான். பீஃப்லேயே நான் கிரேவி மாதிரி இல்லை, எனக்கு வந்து அந்த ட்ரையாக சாப்பிட்ணுங்க, வெறும் கறியை மட்டும் அழகாக அள்ளி சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வரலாம். சின்ன பீஸாக வெட்டி தவாவில் போட்டு நல்லா சுட ஃப்ரை பண்ணி தராங்க. ஒரு குறிப்பிட்ட மசாலா வச்சு அழகாக கொட்டி பக்காவாக இருக்குது. இப்போ இந்த கறியை மட்டும் தனியாக சாப்பிட்ருவாங்க. நல்ல டேஸ்ட்டுங்க. இப்போ அடுத்ததாக பீஃப் பிரியாணி தவா கறிங்க. ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அடிச்சிருவோம். பீஃப் தவா கறிக்கும் பீஃப் பிரியாணிக்கும் செம்ம காம்பினேஷனுங்க. இப்போ அடுத்தது நம்ம தலைமை முட்டாணி. இது வந்து நல்லெலும்பா? அது என்ன பேருக்கு? அதுக்கு நல்லெலும்பா? நிறைய ஏரியாவில் முட்டாணி சொன்னால் புரிய மாட்டேங்குது, நல்லெலும்புனா புரியுது. இங்கே பாருங்க, அப்பா நல்லா பெருசாகவே இருக்குது. இந்த மாட்டோட முட்டாணி எலும்பு ஃப்ரீயாக தராங்க. சாப்பிட்றோமா? எவ்வளோ பெரிய எலும்பு பாருங்கள். ஃபஸ்ட்டு இது மேலே எனக்கு கறி கடிச்சுருவோம். அப்பா அந்த எலும்புக்கு கறியை கடிச்சு சாப்பிட்றதே ஒரு தனி ஃபீலு. மெயினாக அந்த எலும்பை சாப்பிடும்போது இந்த பாருங்க, இங்கே வந்து கொழுப்பு இருக்கும். அந்த கொழுப்பை என்ன பண்ணினா, இப்போ சாப்பாடு இருந்துன்னா ஓரம் கட்டிட்டு
இப்படி தட்டி தட்டி சாப்பிட்ணும். என்னாச்சுடா? சாப்பாடு அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு இப்படி தட்டி தட்டி சாப்பிட்ணும். பார்த்திங்களா? ஆமாம் இருக்குடா, அவ்வளோ இருக்கு பாருங்க. மாட்டு அல்வாங்க அது. வாவ், ஆவி பறக்க இருக்குது. சுட 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 அந்த எலும்புக்குள்ளே இருக்கிற கொழுப்பு. ரைஸ் இந்த கொழுப்பு கூடவே கொஞ்சம் லைட்டாக வெங்காயம் சேர்த்து சாப்பிட்லாம். வாயில் கொழுப்பை போட்ட உடனே அந்த தொண்டைக்குள்ளேயே வழியாக இறங்குறது தெளிவாக தெரியுது. இந்த மாதிரி எலும்பு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். அதுவும் மாட்டோட ரெல்லி எலும்பு ஃப்ரீயாக தான் தராங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. கை கால் மூட்டு இந்த எலும்பு சம்மந்தப்பட்ட எல்லா பார்ட்ஸுக்குமே ரொம்ப நல்லது. கைஸ், இப்போ இங்கே அடுத்ததாக சப்பாத்திக்கு தவா கறி. இதுவும் நல்ல காம்பினேஷன் தான். சப்பாத்தி ப்ளஸ் தவா கறி. பா, இந்த தவா கறி கூட எரிச்சு சாப்பிட்டாலுமே டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. இந்த கடை கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் செந்துறையை தாண்டி வந்தீங்கன்னா மருதூர் டு கீழமலைக்கு ரோட்டில் தான் அந்த கடை இருக்குது. கடை பேர் ஹோட்டல் பானுப்பிரியா. லொக்கேஷனும் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பார்த்துட்டு வாங்க. டைமிங் வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்குமே இருக்குது. காலையில் 6லேருந்து 10 மணி வரைக்கும் டிஃபன் தராங்க. இட்லி, தோசை, அது கூடவே மெயினாக அந்த பீஃப் கிரேவி தராங்க. அப்புறம் மதியம் வந்து பீஃப் பிரியாணி, இந்தமாரி தவா கறி இதுவும் கொடுத்துட்ருக்காங்க. நம்மளுக்கு இல்லை நம்ம வரதுக்கு டைம் ஆகும், பீஃப் பிரியாணி சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணி முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அவங்க பிரியாணி எடுத்து வச்சுருப்பாங்க. நம்ம இன்னொருத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம். அடுத்தது நைட்டு வந்து எப்பயும் போல் டிஃபனு தவா கறி இது ஸ்பெஷலாக போயிட்டுருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சுட 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 தவா கறி வேறு லெவலில் இருக்குங்க. அவ்வளோதாங்க. சுட வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அப்புறம் மாமா மட்டும் ஷேர் பண்ணுங்கள். பாய். சார் உள்ள போ.